ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கோஸு, கேப்சியம், கேரட், பீன்ஸு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, சோயா சாஸு, டொமேட்டோ சாஸ். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வடை சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கியாச்சு. இப்போ பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கணும். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, எண்ணெயிலே தான் வணங்கணும் காய். உப்பு சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் கோஸும் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கணும், எண்ணெயிலே தான் வேகணும். காய் வேகமாக வெந்துடும். காய் நல்லா வெந்ததும் பொடி தேவைன்னா சேர்த்துக்கோங்க, தேவையில்லாட்டி விட்டுருங்க. நான் பொடி போடுறேன். 1 ஸ்பூன் சிக்கன் பொடியும் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். பொடி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். காயும் நல்லா வந்துருச்சு. இப்போ சாப்பாடு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவு எண்ணெயும் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அப்படியே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அடுப்புலேயே வச்சு சாதத்தை அப்படியே நல்லா கிளறி விடலாம். நல்லா அந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடலாம். லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும், அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டாம். நல்லா இப்போ கலந்து விட்டாச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.